ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஃபுல் ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் பற்றின டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த சீரீஸில் ஓவரால் சிலபஸை சின்ன சின்ன டாப்பிக்காக சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக வந்து பிரிச்சிருப்போம். இப்போ வந்து முதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷனல் ரினைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. இப்போ நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்கான வீடியோ வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த முதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 11th 12th அந்த மூணுலேயுமே வந்து கவர் ஆகுது. ஸோ நம்ம வந்து இதுக்கான வீடியோ கொடுத்துருப்போம். நீங்கள் வீடியோ பார்த்து ஃபுல் கதை கான்செப்ட் அதெல்லாம் படிச்சுட்டு இந்த சமச்சீர் பிடிஎஃப் நம்ம வந்து ஆப்லேயே வந்து கொடுத்துருப்போம். தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்போம். இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் தான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குலாக தான் இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். உங்களோட கன்வீனியன்ட் டைம் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். அது போக டெஸ்ட்டுக்கான ரேங்கிங்கும் வந்துடும். ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட நீங்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரேங்கிங்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டாபிக் தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து படித்து முடிச்சிடலாம். அந்த டாப்பிக்கான வீடியோஸ், அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். சேம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடும் இந்த சீரீஸில் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். நம்ம ஆப்டிடியூடும் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லேருந்து எல்லா வீடியோஸும் கொடுத்துருப்போம். ஸோ ஆப்டிடியூட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகும். ஷார்ட்கட்லேயும் இருக்கும், ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் வந்து இருக்கும். நம்ம இது போக இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்காமலே நிறைய விஷயம் வந்து ஈஸியாக ஒரு சில குவிஸை மட்டும் அட்டன் பண்ணி வந்து கற்றுக்கலாம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், சரத்துகள், இதை சார்ந்த கொஸ்டின் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கலை தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே வந்துருக்காங்க. நம்ம வந்து அதை டெய்லி டாஸ்க்காக வந்து கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் இந்த டாஸ்க்கை ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு 10 ஆர்டிக்கல் வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து முதல் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 10க்குமான ஆன்சர் வந்து தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஏபிசி அதெல்லாம் ஏதோ ஒன்று போட்டுருவீங்க. 10 நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோன்னா கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படியே பார்த்துருவீங்க. ஆர்டிகல் 30 என்னது, 16 என்னது, 110 என்னது அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களை அதே கொஸ்டினை ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் 10ல் 2வது குறைஞ்சபட்சம் ஞாபகம் இருக்கும். நிறைய பேருக்கு 5 ஞாபகம் இருக்கலாம், இல்லை 10 கூட ஞாபகம் இருக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 2 எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை மறுபடியும் 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் ரீடேக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் வந்து குவிஸாக அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கான்செப்டில் தான் இந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 டாஸ்க் வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் இயருக்காக யூனிட் 5, 6 அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இதை பேஸ் பண்ணி அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. டூ யூ நோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதில் வந்து சயின்ஸ், சோசியல், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வந்து தனியாக, நேஷ்னல் லீடருக்கு, கரண்ட் அஃபேருக்கு, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 டாஸ்க் இருக்கும். 30,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் அப்பப்போ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு 2 to 3 மினிட் தான் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே கஷ்டப்படாமல் ஈஸியாக எல்லா ஃபேக்ட்டையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சைடு நீங்கள் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு படித்து எழுதுவீங்க, இன்னொரு சைடு டெய்லி டாஸ்க்கை உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டேரெக்டாக நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலை டேரெக்டாக கேட்பாங்க. ஸோ ஆப்டிடியூடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லி டாஸ்க்லேயே வந்து கவர் ஆயிரும். இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 3ஆம் தேதி வர வியாழக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து இப்போமே ஜாயின் பண்ணி இப்போமே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போ வந்து எழுதி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட டைமில் தான் எழுதணும், குறிப்பிட்ட நாளில் தான் எழுதணும், அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்தோடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, உங்கள் மார்க்கு, ரேங்கிங், அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுக்குமான லிங்க்மே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் லாகின் பண்ணுவது ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கீழே ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ வரிசையாக எல்லா கோர்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ராங்கர் சீரீஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி டாப்பர் சீரீஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கர் சீரீஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வந்துடும். ஸோ நீங்கள் டாப்பர் சீரீஸில் உள்ளவங்க தனியாக ஸ்ட்ராங்கர் சீரீஸ் வந்து வாங்க வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ இந்த குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரீஸ்குள்ளே வந்து போங்க. ஓகே,
ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டடி பிளான் இங்கே இருக்கும். அது இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹவு டு யூஸ் ஆப். ஸோ இந்த கம்ப்ளீட் டெமோ வந்து இருக்கும். எங்கே நீங்கள் வந்து பிடிஎஃப் பார்க்கணும், எங்கே வீடியோ பார்க்கணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள தான் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஒரு சிலர் ரொம்ப பிகினர் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்காக இன்னும் அடிஷனலாக இதுக்குள்ள வந்து ஒரு 7 days பிகினர் சேலஞ்ச் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கர் சீரிஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ராங்கர் சீரிஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கர் சீரிஸ் வந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.